உண்மையா இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய பேரால விமர்சனத்துக்குள்ளாவும், நிறைய மனசை கஷ்டப்படுத்துவாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஆமா. அப்ப எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இப்ப இருக்கீங்க. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, இவங்க கேமராக்காக நடிக்கிறாங்க, இவங்க வந்து ஃபேக்கா இருக்காங்க, வேணும்னே கியூட்டா இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு விமர்சனங்கள் விழுந்துட்டே இருக்கும். எனக்கு பிறந்ததுல இருந்தே இருக்குங்க. நீங்க வேற, நான் சொல்றேன்ல 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிச்சேன் நானு. என் குரல் இப்படிதான். ஆனா எல்லாரும் சொல்றது, என் ஃப்ரெண்ட்ஸே நம்ப மாட்டாங்க. இப்பதான் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்புறாங்க. ஓ, இந்த பீஸ் இப்படிதான் அப்படின்னு இப்பதான் நம்புறாங்க. சோ இதனால என் குரல்னால, நான் பேசுற விதத்தினால என் கூட யாரும் பழக மாட்டாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருந்துச்சு. ஸ்கூல் காலேஜ்ல வந்துட்டு என்ன யாரும் நம்பாம இருந்தாங்க. சோ எப்பவுமே ஒரு ஐசோலேட்டடான ஒரு கேரக்டராவே இருந்தேன் நானு. ஸ்வேதாவா ஃபேக், ஸ்வேதாவா ஆர்டிபிஷியலா பேசுவா, ஸ்வேதாவா அவ இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் மயக்குவா, அவ ரொம்ப ஆர்டிபிஷியல், எதுக்கு எடுத்தாலும் அழுவா. சோ இதேதான் என்கிட்ட என் மேல ஒரு ஜட்மெண்டலாவே இருந்துட்டே இருந்துச்சு. பின்ன நான் இப்படிதான். அப்புறம் நான் விட்டேன். உங்களுக்கா ஒரு நாள் புரியும்ல. அப்ப நீங்க இப்ப எம்எம்ல என் கூட பண்ண மாநாட மேல பண்ண டீம் எல்லாம் வந்துட்டு என் கூட பேசவே மாட்டாங்க. ஹார்ட்லி என் கூட பேசுறது 2 பேர் தான் இருக்கும், பாலாவும் சாண்டி அண்ணா. சாண்டி அண்ணாலாம் என்ன அப்படி சப்போர்ட் பண்ணுவாரு. பாலாலாம் வந்து நாங்க எவ்வளவுதான் வந்து டான்ஸ்க்காக சண்டை போட்டாலுமே எண்ட் ஆஃப் த டே ஸ்வேதான் எங்கேயுமே என்னை விட்டு கொடுத்தது இல்லை. அதே மாதிரி என் டான்சஸ், என்னோட டீம் அண்ணாஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணது. ஸோ பசங்க நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பொண்ணுங்களை விட, ஹானஸ்டா சொல்றேன் நான். பட் இப்போ அதே பொண்ணுங்க திரும்ப இப்ப எனக்கு ஒரு ஃப்ரெண்டா மாறுறாங்க, எனக்கு ஒரு கேங்கா மாறுறாங்க. தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் மீ. ஓ, இவ இப்படிதான், இவளோட குரல் இப்படிதான், இவ இப்படிதான் பேசுறா, இவளோட வே ஆஃப் டாக்கிங் இப்படிதான் அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்.